பணித்துறைகள் மே 2, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். தியான வசனம் நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஒரு மனிதன் என்ற ஷார்ட் பிலிம்ல இருந்து ஒரு மனுஷனுடைய மதிப்புகளும் அவனுடைய கடுமையான சூழ்நிலையில அவனிடமிருந்து வெளிப்படும் கருணையின் முக்கியத்துவத்தையும் இந்த படம் வலியுறுத்துகிறதா இருக்கிறதா. ஒரு பெரிய குற்றம் நிறைந்த நகரத்துல ஒரு ஆங்கிலேய ஆசிரியர் வாழ்கிறார். அவரு தன்னுடைய வீட்டிலிருந்து கொஞ்ச தொலைவில் குடியிருப்பாளர்களுக்கு ஆங்கிலம் கற்பித்து வந்தாராம். ஒரு நாள் சாயங்காலத்துல அவர் ஒரு கூட்டமான ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவருடைய பர்ஸை காணும். உடனே அவர் ஹோட்டல் முதலாளி கிட்ட போயிட்டு என்னுடைய பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹோட்டல் முதலாளி என்ன சொன்னாராம், ஏமாற்றத்துக்காகத்தானே நீங்க போய் சொல்றீங்க, சாப்பிட்டுட்டு காசு யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவரையே செக் பண்ணணும்னு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறதுக்காக பாக்குறாங்களாம். ஒரு சிவப்பு தலைப்பாக கட்டின ஒரு உயரமான மனிதன் அங்க அவருக்கான பணத்தை நான் செலுத்துறேன்னு முன் வந்தாராம். ஆசிரியர் அவர்கிட்ட நன்றி கூறி உங்க பெயர் என்னன்னு கேட்டாங்க. அதற்கு அந்த உயரமான மனிதர் எனக்கு பெயர் கிடையாதுன்னு சொல்லி அவரு கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாலத்துக்கு கீழே வச்சு உங்களுடைய பணப்பையை நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பணப்பையும் அந்த பணப்பையோடு கூட அவர் வச்சிருந்த சில சான்றிதழ்களையும் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போய்விடுங்கன்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதையிலிருந்து மனிதர்களின் பன்முகத்தன்மையும் அவர்களின் செயல்களின் அடிப்படையில அவங்கள மதிப்பீடு செய்ய முடியாது என்பதையும் நாம கற்றுக்கொள்ளலாம். ஒருவரின் தவறுகள் அவரின் முழுமையான தன்மையை பிரதிபலிக்கதில்லை. எப்படின்னா, அவரு பர்ஸ் திருடினாரு, ஆனா பர்ஸ் எடுத்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் முந்தி கொண்டு பின்பு அவருடைய தப்ப உணர்ந்து கொண்டார். அதே நேரத்துல ஒரு தவறான செயலும் ஒரு கருணை மிக்க இதயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செயலையும் காட்டுது. இன்றைய உலகத்துல நாம மற்றவங்களை வேகமா குற்றம் சாட்டுக்கிறோம். ஆனா நாம அப்படி இல்லாம இயேசுவை போல நம்மை வேதனைப்படுத்தினவர்களிடம் கூட நாம இரக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா. அப்படிப்பட்ட இரக்கம் தான் உண்மையான அன்பின் வெளிப்பாடாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கதையின் மூலம் நாம் ஒருவருக்கொருவர் கருணையுடன் நடந்து கொள்வது தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. இதை நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கடைசியில இரக்கம் காட்டும் ஒரே செயல் கூட ஒருவரின் வாழ்க்கையை நம்ப முடியாத விதத்துல மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் அந்த நேரத்தில் செய்யும் காரியத்தை வைத்து அவர்கள் நல்லவர்கள் என்றோ அவர்கள் செய்யாத காரியத்தை வைத்து அவர்கள் கெட்டவர்கள் என்றோ நாம் நிர்ணயிக்க கூடாது என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு வேதம் சொல்லுது. நாம எந்த சூழ்நிலையில எதை செய்தாலும் பின்பு அதை ஒத்துக்கொள்ளும் தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. நாம தேவனுக்கு தினமும் துரோகம் செய்கிறோம். ஆனால் இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் நாம சரணடைவோமா, அவருடைய இரக்கத்தை பெறுவோமா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.